தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், எனக்கு கண்ணுக்கு எட்டின வரைக்கும் சொல்கிறேன், எதிரிகள் யாருமே எனக்கு இல்லை. யாருக்கிட்டையும் சண்டை போடுறதும் இல்லை. ஏன்னா நமக்குன்னு ஒரு பொறுப்பு வந்துடுச்சு. அந்த பொறுப்பின்படி நாம் செயல்படணும். என்னுடைய கோபங்கள் அத்தனையும் காணாமல் போயிடுச்சு. நம்ம இப்போ ஒரு வார்த்தை, என்னப்பா நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டா உடனே டக்குன்னு, என்னங்க இப்படி கோவப்படுறீங்க அப்படின்றாங்க. அப்போ என்னப்பா இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லும்போதே, அப்போ இந்த வார்த்தையை கூட சாதாரண ஒரு மனுஷனால் ஏற்றுக்க முடியலன்னா, அவன் அப்படி நம்மக்கிட்ட ரியாக்ட் பண்ணுறான்னா, அப்போ கடவுள் அவன் மூலமாக சொல்ல வைக்கிறார். அதை நான் விஷ்ணு சாயிட்ட சொல்கிறேன், என்னப்பா நான் சும்மா ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லி ஒரு அதட்டுறேன், அவர் என்ன இப்படி இது பண்ணுறாரு அப்படின்னு. அதான் அவருக்கு எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இறங்கி பேசுனது வேற லெவலில் பேசணும். சாய்ப்பாலாம் இல்லாத முன்னாடி பேசாத பேச்சே கிடையாது, அத்தனையும் பேசணும். ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு கூட நம்மளால் பொறுத்துக்க முடியாது. ஒரு சின்ன ஒரு விஷயத்த கூட நமக்கு கோபம் கொப்பளிக்கும். எரிமலை வெடிக்கிறத விட அதிகமாக நான் வெடிப்பேன். அப்படிப்பட்டவனை தான் சாய்ப்பா இன்னைக்கு அன்பினால் கட்டி போட்டு, அந்த அன்பு மட்டும்தான் உனக்கு இருக்கணும், உன்னோட வாய்ஸ் எங்கேயுமே ரைஸ் ஆகிடக்கூடாது, நீ அன்புக்காக மட்டும்தான் நீ இருக்கிற, கோபத்துக்காக இனி இல்லை, கோபத்துக்காக